வணக்கம் அன்பு நேயர்களே. மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு புதன் தசா பலன்கள், வெளிவராத ரகசியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். புதன் விகடகவி, அறிவாளி, படிப்புக்கானவர், தாய்மாமன், டாக்குமெண்ட், கம்யூனிகேஷன், மொபைல் போன், இமெயில், இளைய சகோதரி, அதே போல ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்த மாறி போறது, வேலை கிடைச்சி நிரந்தரமா இருக்கிறது, இல்ல இடம் மாறி வேலையில வெற்றியாளரா வர்றது, இரட்டை பதவி, இரட்டை வருமானம், சமாதான பிரியர், நரம்பு, ஸ்கின்னு, இது எல்லாமே புதன் தான். நட்சத்திரங்கள்ல ஆயில்யம், கேட்டை, ரேவதி மூணுமே சூப்பர் நட்சத்திரம். புதனோட நட்சத்திரம். புதனோட வீடுகள்னா மிதுனம், கன்னி. நியூமராலஜியில புதனோட எண்கள் 5ஆம் எண். புதன் விகடகவி, நகைச்சுவைக்கு காரகர். ஒருத்தர் காமெடி பண்றாரு, மிமிக்ரி பண்றாரு, குரலை மாத்தி பேசுறாரு, இசையோட இருக்காருன்னா உங்களுக்கு புதனோட சப்போர்ட் வேணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புதன்கிழமை எல்லாரும் விரும்பி ஒரு சுபகாரியத்தை செய்யறதுக்கு சூப்பரான நாள்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. புதன் புதன் தான் ஊஞ்சல், அதே போல புதன் தான் பூங்கா, புதன் தான் உங்களுக்கு கடை, அதாவது 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் புதன் தான். புதன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பச்சை கலர்களை குறிக்கும். கிரீன் கலர், ஆப்பிள் கிரீன், புதன் தான். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னா புதன் நல்லா இருக்கும். புதன் நல்லா இல்லைன்னா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் தோத்து போயிடும். இப்படியெல்லாம் சூப்பரா இருக்கிற புதன், அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடவுள்கள்ல பெருமாள், திதிகள்ல ஏகாதசி புதனுக்கு, பயிர்கள்ல பச்சை பயிர், வாகனத்துல சைக்கிள், சின்ன வாகனம், 2 பேர் போற வாகனம், இதெல்லாம் புதன். சைக்கிள் மெயினா சைக்கிள் தான் புதன். வாக்கிங், ஜாக்கிங், கை காலை ஆட்டி பண்ற எக்ஸசைஸ், அப்படி இப்படின்லாம் பண்றது, குதிக்கிறது, ஸ்கிப்பிங் எல்லாம் புதன் இருந்தா தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. விளையாட்டு ஆர்வம், போட்டி தேர்வு, ஒப்பந்தம் போட்டு செய்யற தொழில்கள் எல்லாமே புதன் தான். புதனுக்கு அவ்வளவு ஆற்றல். சமாதான பிரியர், ஒருத்தரை சமாதானப்படுத்துறதுக்கு புதன் இருந்தா தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யும். புதன்கிழமை போய் பேசினா சமாதானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் சமாதானம்னா, புதன்கிழமை நல்ல காரியம் ஏன் செய்யணும்னா, அப்ப பேசும்போது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட அப்பவே சமாதானம் ஆயிருந்ததுக்காக தான் புதன்கிழமையுமே தேர்ந்தெடுத்துருக்கிறோம். எப்படி நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான அமைப்பு. அப்படிப்பட்ட புதன் மொத்தம் 17 ஆண்டு கால திசை. எல்லா லக்னங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரான்னா இல்ல. இதுல ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா கூட இதை நான் சொல்லுவேன். புதன் திசை யாருக்கு வந்தாலும், புதன் புத்தி யாருக்கு வந்தாலும், அவங்க கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, விபத்து, தடை, இதை சந்திக்காம வாழவே முடியாது. இது எட்டி பார்க்காம போகவே போகாது. இந்த புதனோட மைனஸ் இதுதான். பிளஸ் என்னன்னா, ஒரு அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும், டெவலப் பண்றதுக்கு ஒரு உதவியா இருப்பார். எல்லா லக்னங்களுக்கு புதன் நல்லதை செஞ்சிருவாரானா இல்ல. ரொம்ப மோசமா ஒரு புதன் ஒருத்தருக்கு கெட்டதை செய்வாருன்னா மேச லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு தான். அடிச்சு தும்சம் பண்ணிட்டு விட்டுருவாரு. காணாம பண்றது புதன் இந்த 2 லக்னத்துக்கும். ஏற்கனவே செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது. இவன் புத்தி கூர்மையானவன், அவன் புத்திக்கு அதிபதி. இவன் வேகம், புதன் விவேகம். அப்படி எப்படி ஒத்து வரும்? ஒத்து வராது. அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா அவங்க படிப்பு சூப்பரா படிப்பாங்க. ஏன்னா 2 பேரும் இணைஞ்சா வேற லெவல். ஆர்ட் பண்றது, மல்டிபிள் டேலண்ட் பர்சன். செவ்வாய் புதன் இணைஞ்சா கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியா படிப்பாங்க. ஏன்னா செவ்வாய் தைரியம், புதன் படிப்பு. தைரியமா படிக்குங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த தைரியம் அவங்களுக்கு வேணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் இல்ல தைரியம்.
அதுக்கு செவ்வாய் புதனோட சேர்க்கை. அப்ப மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் புதன் திசை வராம இருந்தா நல்லது. ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அவரு தசை நடத்தலாம். இந்த மேசத்துக்கு விருச்சிகத்துக்கு வந்து புதன் கெட்டு போயிடணும். 6, 8, 12 மறையிறது, நீசமாயிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு யோகத்தை செஞ்சிடும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் அது யோகத்தை செய்யும். அந்த புதனோட வேலை. புதன் வந்து திருநங்கைகளை குறிக்கும். அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். கடவுளை அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். நல்ல பெருமாள் அலங்காரம் பண்ணின பெருமாள் கிருஷ்ணர் கண்ணனை குறிக்கும் புதன். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப சூப்பரா. கிளி, அணில், சின்ன பூனை, லவ் பேர்ட்ஸ், இதெல்லாம் புதன். குருவிக மரத்துல உட்காந்து கைமன் நைட் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு கத்தும், அது புதன். ஓங்கி உயர்ந்த கோபுரங்கள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாடல்கள் எல்லாம் புதன். வீட்டுல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா புதன். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா புதன். எவ்வளவு இருக்கு. கம்யூனிகேஷன், செல்போனு, இதெல்லாம் புதன். சுக்கிரன் புதன் காஸ்ட்லியான செல்போன். சனி புதன் எளிமையான செல்போன், இல்லைன்னா உடஞ்ச செல்போன் நம்ம கையில இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கேது புதன் இருந்தா அவங்க டிபியில வால்பேப்பர்ல சாமி படம் தான் இருக்கும். ராகு புதன் இருந்துச்சுன்னா ஏதாவது பெரிய ஒரு ஹில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் லைக் பண்ணி வால்பேப்பர் வச்சிருக்கலாம். அப்படியே நமக்கு என்ன அந்த புதன் சொல்லுதுங்கிறது அது சொல்லுது. தாய்மாமனை குறிக்கிறது புதன். புதன் கெட்டு போச்சுன்னா தாய்மாமா சகாயம் இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு. அடுத்தது மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன், அவர் நல்லபடியா இருக்கணும். கடக லக்னத்துக்கு விரையாதிபதி, அவர் கெட்டு போயிட்டா நல்லது. சிம்ம லக்னத்துக்கு தனகாரகன் லாபாதிபதி, அவர் நல்லபடியா இருந்தா லாபங்களும் தனமும் அள்ளி கொடுப்பாரு. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி 10 குடையவர், அவரு சூப்பர். துலா லக்னத்துக்கு 9 குடையவர், ஆனாலும் 12 குடையவர், அவர் நல்ல இடத்துல இருந்தா தான் வெற்றி. கெட்டு போயிட்டாருன்னா அப்பாவை காணாம பண்ணிடும். துலா லக்னக்காரங்களுக்கு புதன் கெட்டு போயிட்டாருன்னா பாதகத்துல அஷ்டமத்துல எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தாருன்னா அப்பா வாழ்க்கை அவ்வளவுதான். விருச்சிக லக்னத்துக்கு புதன் 12 இருந்தா பெருத்த யோகம். 6, 8, 12, குறிப்பா 12 இருக்கிறது யோகம். புதன் 8 இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா அங்க போய் பலம் பெறாரு, ஆட்சி பெறாருல்ல. தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி, அவரு ஒரு சுமாரா இருந்தா தான் நல்லது. மகர லக்னத்துக்கு 6, 9 குடையவர், நல்லா இருந்தாலும் கஷ்டம், கெட்டு போனாலும் கஷ்டம். கும்ப லக்னத்துக்கு 5, 8 குடையவர், இங்கேயும் நல்லா இருந்தாலும் கஷ்டம், கெட்டு போனாலும் கஷ்டம். மீன லக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்போ ரிஷபம், சிம்மம், துலா, இந்த 3 லக்னத்துக்கு ஓகே. மீதிக்கெல்லாம் நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கு. இதுல மட்டும் நான் சொன்ன மீதி 3 லக்னம் கொஞ்சம் நல்லது எக்ஸ்ட்ரா இருக்கு, 80% இருக்கும். அப்ப புதன் அப்படிங்கிறது இதுதான். கண்டிப்பா புதன் திசையில மருந்து மாத்திரை, வக்கீல பார்த்தேன், வழக்கு சந்திச்சேன், பகையானாங்க, உறவுகளே விரிசல் ஆயிடுச்சு, ஸ்கின் தொந்தரவு வந்துச்சு, நரம்பு பிரச்சனை வந்துச்சு, மென்டலி டிஸார்டர், மன அழுத்தத்தோட வாழ்றேன். இது எல்லாமே புதனோட வேலை தான். இதுல வந்து உங்களை ஒரு உழுக்கு உலுக்கிட்டு தான் விடும். ஆனா புதனுக்கு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா, புதன் கல்வி, இளமையில புதன் நல்ல நிலைமையில இருந்து 17 வருஷம் தசை நடந்தா அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு சூப்பரா படிப்பாங்க. ஒரு டீனேஜ்ல புதன் கெட்டு போகுது, ஒரு டிஸ்டர்ப் இருக்குதுன்னா லவ் வரும், மென்டல் டிப்ரெஷன் வரும். ஒரு 60 வயசான காலத்துல புதன் வருதுன்னா வியாதியில போட்டு அழுத்திடும். அப்பதான் அந்த சொத்தை பிரிக்கும் போது வழக்கு வம்பு பட்டை கிளப்பிட்டு வரும். ஒரு மத்தியம வயசுல புதன் வருதுன்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நல்ல இடத்துல இருந்து நல்ல லக்னமா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவாரு. இப்படி கேட்டகரி இருக்கு. ஒரு நல்ல விஷயமெல்லாம் அதுலயும் இருக்கு, கொஞ்சம் கெட்டதும் இருக்கு, இல்லாமல்ல இல்லை. ஏன்னா எல்லாமே நல்லது இரவு பகல் கலந்த வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லது கெட்டது கலந்ததுதான் புதன். புதனுக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ண உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் புதனுக்கு திருவெண்காடு புதனும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் ரொம்ப சூப்பரா கேட்குது. வாய்ப்பு இருந்தா போய் கும்பிடுங்க, நேரம் இருந்தா கும்பிடுங்க, ஒரு புதன்கிழமை கும்பிடுங்க, பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. புதன் திசை உங்களுக்கு மேன்மை கொடுக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.